சென்னையில மழை பெய்யுமா சார்? எந்த பக்கம் சென்னையில மழை கனமழை சென்னையில கண்டிப்பா மழை. ஏன்னா மண்டலமா மாறி வடகிழக்கு காற்றை கிழக்கு திசை காற்றை தமிழ்நாட்டு ஊடாக அரபிக்கடல் நோக்கி ஈர்க்கும் என்பதனால அதிகாலை மழை பொழிவும் மதியம் மாலை நேரத்தில் அவ்வப்பொழுது விட்டு விட்டு ஓடும் மேகம் அது நீடித்து நின்று மழை பொழிவை கொடுக்காது. அப்படியே மெரினாவில் நுழையும், அப்படியே சிட்டிக்குள்ள வந்து பெய்யும், அப்படியே காஞ்சிபுரம் நோக்கி போயிட்டே இருக்கும். அப்படி ஓடும் மேகம் பாசிங் அப்படியே ஓடும் மேகம் மட்டும் மழை பொழிவை தூரலையோ லேசான மழையோ சடச்சடன்னு பெஞ்சிட்டு பெரிய பெரிய தூரலாகவோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி மழை தீபாவளி நாள்ல அடுத்த நாள் தான் இருக்கு. 23ஆம் தேதியில வங்கக்கடல்ல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. தீபாவளி முடிந்த உடனே தென்சில கடற்பகுதியில் இருந்து தாய்லாந்து வளைகுடா வழியா ஒரு காற்று சுழற்சி வந்துட்டு இருக்கு. அங்க கரைகள் செயலிழந்து அப்படியே வந்துட்டு இருக்கு. அது அந்தமான் தெற்கு பகுதிக்கு வந்தோடனே 22, 23 தேதிகள்ல காற்று சுழற்சியா தீவிரமடைந்து அதாவது தாழ்வு பகுதி நிலையாகி 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி 25, 26 தேதிகள்ல மண்டலமாகவும் ஆழ்ந்த மண்டலமாகவும் உருவாவது உறுதியாயிடுச்சு. அது எந்த அளவிற்கு தீவிரம் அடைகிறதோ அதை பொறுத்து தான் அது கரையை கடக்கக்கூடிய இடம் தீர்மானிக்க முடியும். இப்போ வரைக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற உருவில உறுதியாக 100% டீப் டிப்ரெஷன் என்பது உறுதி. சைக்ளோனுக்கும் 90% வாய்ப்பு இருக்கு. 23ஆம் தேதிக்கு பிறகு 23ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புயல் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. 26, 27, 28 புயல் கிடையாது. புயலாக மாறினால் ஆந்திர பிரதேசம் போகும். புயலாக மாறினால் ஆந்திர பிரதேசம் போகும். ஆழ்ந்த தீவிர மண்டலமா உருவாகும். 26 ஆழ்ந்த காற்றழுத்த தீவிர மண்டலமா உருவாக வாய்ப்பு இருக்கு. மண்டலமா கடந்தால் தமிழ்நாடு, புயலாக மாறினால் ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு பகுதி. எது எப்படியா இருந்தாலும் புயலாக மாறினாலும் தமிழ்நாட்டு கடற்கரைக்கு நெருக்கமாக வந்து மழை பொழிவை கொடுத்து விட்டு தான் ஆந்திர பிரதேசம் கரை கிடக்கும். 26 கண்டிப்பா அதிதீவிர கனமழை இருக்கு. 24, 25 24க்கு பிறகு 25 அது வரைக்கும் இந்த மழைப்பொழிவு இது அரபிக்கடல் போற சிஸ்டமா மழைப்பொழிவு கொடுத்துட்டே இருக்கும். அது முடியும் போற நேரத்துல இந்த சிஸ்டம் மழைப்பொழிவு கொடுக்க ஆரம்பிச்சிடும். 25ல இருந்து 24ல இருந்து 24 அதாவது மழைக்கு பெரிய இடைவெளி இருக்காது. மழை இடைவெளி பெரிதாக இருக்காது. ஈரம் இருந்துட்டே இருக்கும். காய பெருசா விடாது, காய விடாது. அப்படிதான் இந்த வருஷம் இருக்குது. காற்று சுழற்சி ஒண்ணு இடையில பாத்தீங்கன்னா தீபாவளி முடிந்து 22ஆம் தேதி 23ஆம் தேதி வரை இலங்கை கிட்டேயும் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது. அதோட அந்த உருவாகிறதுனால என்ன ஆகும்னா அரபிக்கடல் போக போகுதுன்னு சொல்றேன்னா கிழக்கு திசை காற்று அது இலங்கை கிட்ட உருவாகக்கூடிய காற்று இலங்கை கிட்ட கொண்டு வந்து குவித்து வழி அனுப்பும். வழி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். அதிகமா சென்னை வழியாகவும் போகும், டெல்டா வழியாகவும் போகும். தென் மாவட்டங்கள் வழியா போகாம வட மாவட்டங்கள் வழியா போகும் அளவிற்கு அந்த 23, 24 தேதிகளில் வழி நடத்தும். அதனால தீபாவளிக்கு பிறகும் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும். விட்டு விட்டு மழை தான். 3 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகுது, 2 இல்ல 3 இல்ல. அதாவது இப்ப இருப்பது அரபிக்கடல் போய் தாழ்வு பகுதியாவது 18ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி. இது இலங்கையில உருவாகிறது ஒரு வளிமண்டல சுழற்சி. சாதாரண ஒரு சுழற்சி, வளிமண்டல சுழற்சி கடோட இணையாம ஒரு கட்டுப்படுத்தும் அமைப்பாக வளிமண்டலத்தில் இருக்கும். அது வந்து தீவிரமடையாது. டெம்பரவரியா இருந்துட்டு அப்படியே போயிடும். டெம்பரவரியா இருந்து அப்படியே போயிடும். நம்மளுக்கு ஸ்ட்ராங் சிஸ்டம்னா அடுத்தது வரக்கூடிய 24ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடியது 26, 27, 28ல கிராஸ் ஆகும். தமிழ்நாட்டுல ஒரு தாழ்வு பகுதியாக கிராஸ் ஆனா 26, ஒரு டிப்ரெஷனா கிராஸ் ஆனாக்க 27, ஒரு சைக்ளோனா மாறினா 28, 29க்குள்ள கிராஸ் பண்ணி அது தெலுங்கானா மாநிலம் வரைக்கும் உள்ளே போகும். இந்த மாதத்துல 24ஆம் தேதிக்கு பிறகு கனமழை, அதிதீவிர கனமழை பல இடங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செல்வகுமார் சார், இன்னொரு நிறைவா ஒரு கேள்வி. இப்போ இந்த தென் மாவட்டங்களில் அதிக அளவுக்கு மழைப்பொழிவு இருப்பதற்கு இதற்கு முன்பு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஸ்டெர்லைட் கூடங்குளம், அதாவது இந்த வள்ளியூர் நாங்குநேரி பகுதி, இதே போல் தூத்துக்குடி பகுதி, இந்த 2 பகுதிகளிலும் வந்து இந்த தென்மேற்கு பருவமழை காலத்திலும் வடகிழக்கு பருவமழை காலத்திலும் அதிகமான மழைப்பொழிவு ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை. ஆனால் இப்பொழுது ஸ்டெர்லைட் ஆலை அந்த உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் இந்த கூடங்குளம் அணு ஆலைக்கு எதிரான போராட்டத்தினாலும் அங்கும் உற்பத்தி வந்து ஓரளவு இதிலிருந்து வெளியேற்றக்கூடிய அந்த தொழிற்சாலை கழிவுகளால் அந்த மேகக்கூட்டங்கள் வந்து மழைப்பொழிவை குறைத்தது. இப்போது அது இல்லை, அதனால் மழைப்பொழிவு வலுவடைந்து மழைப்பொழிவு இயல்பான நிலைக்கு மீண்டும் திரும்பி இருக்கிறது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? அதாவது பொதுவா உதாரணத்துக்கு நீங்க சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று
அதாவது இப்போ வந்து விஜயவாடாவுல சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருந்து கொல்கத்தா வந்து விஜயவாடா வந்து நெல்லூர் வரைக்கும் வந்து அது பெங்களூர் போய் அரபிக்கடலுக்கு போகுது. சரி, பாருங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா கற்பனைக்காக. இப்போ கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய காற்று எங்கிருந்து வருகிறதுன்னு பாத்தீங்கன்னா அது தென்னரைக்கோளத்துல, அதாவது அங்க 2 சிஸ்டம் இருக்கு. தென்னரைக்கோளத்துல எம்ஜிஓ எனப்படக்கூடியது, அதுதான் தென்னரைக்கோள நீராவியை வட அரைக்கோளத்துக்கு அனுப்பக்கூடியது. தென்னரைக்கோள காற்று இங்க வருது, இதுல போய் தமிழ்நாட்டுல ஏறி மேற்கு தொடர்ச்சி மலையில மோதி லட்சத்தீவு போய் சுடன்று வருது. அப்போ அது ஸ்டெர்லைட்டா இருந்தாலும் எந்த காற்றா இருந்தாலும் அந்த இடத்துல நிக்கவே நிக்காது. நீங்க அங்க விடக்கூடிய புகை வேற எந்த நாட்டுக்கோ போயிடும். உதாரணத்துக்கு இன்றைக்கு உலகத்துல கார்பன் குவிக்கிற அதிகமான இடம் பாத்தீங்கன்னா சீனாவும் நம்ம இமயமலையோட அடிவார பகுதி. ஏன்னா தடுக்குது, காற்றை தடுக்கிறது. தடுக்கும் பொழுது மாசுக்கள் அங்க குவிக்கப்படுகிறது. அதனால அந்த மாதிரி இடத்துலதான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். மாசு என்பது உலகளாவிய வெப்பமாறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கடல் வெப்பம் மாறுறதுக்கும் வளிமண்டலத்தில் ஓசோன் ஓட்டைக்கும் மாசு காரணமா இருக்கு. தூத்துக்குடி மழைப்பொழிவு பற்றாக்குறைக்கும் வேற எந்த இடத்துல ஒரு மழைப்பொழிவு பற்றாக்குறைக்கும் அந்த ஊர் பிரச்சனைக்கு அந்த தொழிற்சாலை பிரச்சனை கிடையாது. ஏன்னா அங்க விடுற போக அங்க நிக்காது, போயிட்டே இருக்கும். ஒட்டுமொத்தமா அந்த புகையினால் சுற்றுச்சூழல்ல அந்த காற்றே இல்லாத பொழுது சுவாசத்துல பிரச்சனை ஏற்படலாம். நிசப்தமா இருக்குன்னு இந்த காற்று ஓடல, கோடையில பருவமழையே இல்ல, தென்மேற்கோ வடகிழக்கோ இல்ல, அப்ப வேணா ஏதாவது உங்களுக்கு வந்து சுத்தமான காற்று இல்லாமல் இருக்கலாம். ஆனா பருவமழை காலத்துல நீங்க உங்களுக்கு வரக்கூடிய காற்று நம்முடைய காற்றே இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுல பிலிப்பைன்ஸ்ல இருந்து காற்று வரும். அப்ப ஓமன் ஏமன் சிஸ்டம் போட்டா ஓமனுக்கு போகும் அந்த சிஸ்டம் காத்து. நீங்க வடகிழக்கு போற தென்மேற்கு பருவமழை காலத்துல நம்ம சுவாசித்த காற்று எல்லாமே ஆஸ்திரேலியால இருந்து கிளம்பி மடகாஸ்கர் வந்து ஆப்பிரிக்காவோட சோமாலியா போய் அங்கிருந்து லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியை கேரளாவுல நுழைஞ்சு தமிழ்நாட்டின் ஊடாக நுழைஞ்சு வங்கக்கடலுக்கு போய் கொல்கத்தா போய் டெல்லி போனுச்சு. எதுவுமே ஒரு இடத்துல நிக்காது. அதனால தொழிற்சாலை கழிவுகளால ஒரு மழைப்பொழிவு நிற்கும்னு சொல்ல முடியாது நம்ம. எதுவுமே, அதாவது ஒட்டுமொத்த உலகம் வெப்பமானதுக்கும் பெரும்புயல் உருவாவதற்கும் கடல் வெப்பமாவதற்கும் அது தொழிற்சாலை புகை காரணம். ஆனா இந்த ஊர் பிரச்சனைக்கு இந்த தொழிற்சாலை புகை காரணம். ஓகே, நன்றி சார். இந்த பல்வேறு தகவல்களை எங்களுக்கு இந்த வடகிழக்கு பருவமழை தொடர்பாக என்னென்ன மாற்றங்கள் எப்படியெல்லாம் நிகழும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு செல்வகுமார் சாருக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நாம் பல புயல்கள் வர இருக்கின்றன, பல மழைப்பொழிவுகள் தொடர இருக்கின்றன. அதில் நாம் அது தொடர்பாக மேலும் விரிவாக மற்றொரு சிறப்பு விவாதத்தில் சந்திக்கலாம். நன்றி.